இன்னும் வரலையா? ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? அப்படியே உட்காருங்க. பச்சை இங்க நிக்கிறீங்களா? அப்படியே உட்காருங்க. இது பொண்ணு வரக்கூடிய பாரு. இப்படியா? சரி. பொண்ணு பொண்ணு எங்கப்பா? தனியா இருக்கிறது என்னமா போல இருக்கப்பா. வாய பத்திக்கிட்டு சும்மா இருடா. பொண்ணு வரும். ஆகட்டும் சாமி. நேரமாச்சும் பொண்ணு கூட்டுவாங்க. அப்படி சொல்லுங்க ஐயா சாமி. இன்னும் காணோமே. கொஞ்சம் பொறுங்கம்மா, இதோ நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் லட்சுமி, சீக்கிரமா அந்த நகைப்பெட்டியும் படையும் தூக்கிட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம். மேல யாருமே கவனிக்காம போட்டா நான் போய் பொம்பளை கலங்கர பண்ணிட்டாங்க. நீங்க இங்கே இருங்க. போறீங்களா? வந்து நீங்க இங்கே இருங்க. ஏன் என் வழியில நின்னுட்டு இருக்கீங்க? போய் உட்காருங்களேன். அம்மா, அவர் வந்துட்டாருமா. மாப்பிள்ள வந்துட்டாருமா. நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு புறப்பட வேண்டியதுதான். லட்சுமி இங்க வா. நீங்க எல்லாம் போங்க, நான் பொண்ணு அழைச்சிட்டு வரேன். ஆளே மாறி வந்திருக்காரு. அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? எந்தம்மா? செல்வா அம்மா. அவன் இங்க வரணும். ஏதோ முக்கியமான விஷயமா பக்கத்துறையில இருக்காங்க. என்ன உதவி? உங்க நன்மைக்காக ஒன்று சொல்ல வந்தேன். ஓஹோ, என்னுடைய நன்மையில் இன்னும் உனக்கு அக்கறை இருக்கா? என்னை எது வேண்டுமானாலும் சொல்லுங்க. ஆனா என் மனசு உங்களுக்கு அபாய அறிவிப்பு கொடுக்க தூண்டுகிறது. அபாய அறிவிப்பு கொடுக்க தூண்டுதா? நீயே ஒரு அபாய சொல்லியாட்ட. உங்க உயிருக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. என் உயிருக்கு ஆபத்தான்? ஆமா, என் மனசு கேட்கவில்லை, சொல்லிவிட்டேன். கூடாதே. பொண்ணுங்க நேரமாச்சு, பெட்டை கூட்ட சொல்லுங்க. நீ சொல்லியாச்சல, புறப்படு. எனக்கு வேலை இருக்கு. விடுறி விடுறி கைய. உயிரை காட்டிலும் மேலான காரியமா? சிவகாமி, அந்த பய முத்தையங்கிட்ட சிக்காம செஞ்சுட்டேன். இனிமே எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் கவலை இல்லை. இப்படி சொல்றேன். கொலை கொலை, ஓடி வாங்க, ஓடி வாங்க. கொலை கொலை கொலை, ஓடி வாங்க, ஓடி வாங்க. கொலை ஓடி போய் மயண்டி பிடிச்ச கொலை செஞ்சுட்டு ஓடுறான். போகட்டுங்க போக போகட்டுங்க போக ஓடுங்க. சிவகாமி, நான் மாப்பிள்ள என்ன நீ கையை மோசக்காரி, நீயும் மாயாண்டியும் சேர்ந்து என்னை கொலை செய்வதற்காக செய்த சதி நீயே அனுபவித்து விட்டாய். தன்பின தன்னை சுடும். ஏய், இந்த விஷயத்தை போலீஸுக்கு சொல்லி மாயாண்டி அரெஸ்ட் பண்ண சொல்லு. எஜமா எஜமா, சிவகாமி அம்மாளை காணுங்க. காணுமா? அப்பா, என் முகத்தில் கரியள்ளி பூசினதும் இல்லாம தைரியமா நீ என் அப்பான்னு கூப்பிடுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏ காளிமுத்து, இவ்வளவு நேரம் மணவரைக்கு எடுத்து கொண்டு போ. முகூர்த்த நேரம் தவறுவதற்குள்ள இவ கழுத்தில் தாலி ஏறணும். அதே சமயத்தில் இந்த பயலுக்கு இங்க நான் பண்ணம் தோன்றும். பண்ணையார்வாள் புரிஞ்சுக்கிட்டேன். நடத்த கட்ட உங்க பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை. வேறு யாரு தலையிலையாவது கட்டுங்க. நான் வர்றேன். கோடாலி காம்பே. என்ன அப்பா? வாங்க பயப்படாம போ சிவகாமி. ஏற வண்டியில் ஏறு. இதை கொண்டுட்டு போய் வீட்டில் பூட்டி வை. போட்டு பண்ணி. ஐயா ஐயா, கொஞ்சம் பொறுங்க.
என்னமோ நடந்தது நடந்து போச்சு. பாருங்க, பேசாம உங்க பொண்ண நம்ம முத்தையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. இந்த அவ சொல்லாவது ஒழியட்டும். இவர் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்க முத்தையா. இந்த பறையா, இந்த பேடி பயலுக்கா என் பொண்ணை நான் கொடுப்பேன். மாமா, என்னடா? நான் பேடியாக இருந்திருந்தால் திருமணத்திற்கு முன்பே உங்கள் மகளை அழைத்துக் கொண்டு எங்காவது ஓடி இருக்க முடியும். ஆனால் இப்போது ஊரார் முன்னிலையில் இதை செய்ததற்கு காரணம் உங்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக. ஏன் மாமா தலைகுனிகிறீர்கள்? யாரா தலை குனிட்டாங்க? வெட்கமாக இருக்கிறதா? வெட்கமா? டேய், என் மாட்டை அடக்க முடியாம செத்தாம் பாடுறாங்க கொப்பேன். அந்த கோழைக்கு பிறந்த நீங்களடா தலை குனியணும். என் தந்தையா கோழை? அவரை வஞ்சகமா கொலை செய்த நீ அல்லவா கோழை? நான் மட்டும் அந்த சமயத்தில் அங்க இருந்திருக்கணும். இருந்திருந்தா போட போட சொல்லாத வீரமா பேசுறான். வீரம் மாதிரி இல்ல மாமா, வீரனே தான். உன் மாட்டினுடைய நல்ல காலம் நான் அங்க வர முடியாம போச்சு. இப்ப என்னடா கட்டு போச்சு? என் மாட்டை மடக்கியோட வீரத்தை காட்டுறதானே? அடக்கிட்டான். என் அம்மா காலில் வந்து நீ செய்தெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். சம்மதமா? அப்படி நீ அடக்கலன்னா அந்த இடத்துல நாக்கு அப்படிங்கிட்டு உயிரை விட்டுருவேன். சும்மா தப்பற போதும். நீ ஆத்திரத்தில் பேசுற, பின்னாடி நீ அவஸ்தைப்பட போற. நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வீட்டை விட்டு வந்திருக்கேன். அவத்து விடுவோம் காளைய. வா காலத்துக்கு. சும்மா அவசரம் கொடுக்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. ஏன்னா அது எப்போ எந்த பக்கம் பாயும்னு சொல்ல முடியாது அண்ணே. அது எப்படி பாயுதுங்கிறத பார்த்து அப்புறமா நீ அதை அடக்கணும். ஏன்னா ரொம்ப பொல்லாத மாடம் அண்ணே. இது நான் பயப்படல அண்ணே. எதுக்குன்னா சொல்றேன். நான் சொல்றத கல்றா. பயமா இருந்தா ஓடி. பந்தயம் எதுக்குடா பந்தயம் இல்லையா? முடியறத பாருங்கடா. பாரியா? மடக்க முடியாமல் மரணமடைந்தார் என் தந்தை என்ற தீரத்துக்கு மாசு கற்பித்தானே இந்த பண்ணையார். அந்த மாசை துடைத்து நம் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றி விட்டேன் அம்மா. அம்மா, பலாத்காரத்தில் இறங்கி விடாது. இல்லை அம்மா, உங்கள் சபதம் நிறைவேற போகிறது இப்போது. பண்ணையாரே நில்லும்.
இத்தனை பேர் முன்னிலையில் எப்படி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பது என்று வெட்கப்பட்டு ஓடுகிறீரா? பல புலிக்கிட்ட இருந்து பாலை கறந்தாலும் கறக்கலாம், என்கிட்ட இருந்து நீ அதை எதிர்பார்க்க முடியாது. நில் முத்தையா, நான் சொன்னதை அதற்குள் மறந்து விட்டாயா? ஆத்திரம் அறிவை கெடுத்து விடும். நிதானம் கொள். அத்தா, வெற்றி அடைந்து விட்டீர்களா? அப்பா, உங்கள் வாக்கை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அத்தையிடம் மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு? சிவகாமி, என் உயிர் போனாலும் சரி, அது நடக்காது. அப்படியானால் நீ உயிருடன் இருக்க முடியாது. முத்தையா, நீ உன்னையும் மறந்து உன் கடமையை மறந்து ஏதேதோ பேசுகிறாய். அப்பா, இதுவரை உங்களுக்கு எவ்வளவோ கெட்ட பேர் ஏற்பட்டிருந்தாலும் வாக்கு தவறியதாக யாரும் பழி சொன்னதில்லை. அப்பா, மன்னிப்பு கேட்டு விடுங்கள். அப்பா. சிவகாமி, நீ சும்மாரு. சிவகாமி, சிவகாமி, சிவகாமியை காப்பாற்று. போ முத்தையா, போ. இல்லையம்மா, என் தந்தை சாவதை கண்டு ஆனந்தப்பட்ட இந்த பண்ணையார் தன் மகள் சாவதை கண்டு ஆனந்தப்படட்டும். நான் சொல்கிறேன், நீ அவளை காப்பாற்றுகிறாயா இல்லையா? முடியாதம்மா. முத்தையா, அம்மா, எனக்கு சிவகாமி தேவைதான். ஆனாலும் உங்கள் சபலத்துக்காக நான் அவளை இழக்க தீர்மானித்தேன். தாய் சொல் கேளாத துரோகி, உன்னையும் நான் மகனாக பெற்றேனே. அம்மா, அம்மா, முத்தையா, துரைசாமி, என்ன இது? எழுந்து. அக்கா, என்னை மன்னிச்சு. நான் செய்த குற்றத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன். ஒரு வார்த்தை சொல்லக்கா. எழுந்திருப்பா, எழுந்திரு. வருத்தப்படாது. நீ உன் தவறை உணர்ந்து திருந்து விட்டாயே, எனக்கு அதுவே போதும். முத்தையா, நீ என்னை மன்னிச்சுக்கப்பா. பரவாயில்ல அக்கா. நம்ம சிவகாமிய முத்தையன் உன் இஷ்டப்படியே ஆகட்டும். சும்மா இருக்கா. என் இஷ்ட பிரகாரம் சொன்னா எனக்கு கோபம் வரும். இனிமே எல்லாம் உன் இஷ்ட பிரகாரம் தான். உன் பேச்ச கேட்டா நான் நடக்கும். என்ன மாப்பிள்ளை தெரியும்? முத்தையா, மனிதனுடைய வாழ்க்கையின் முற்பகுதியை கருணையால் வளம் பெறச் செய்பவள் தாய், பிற்பகுதியை கடமையால் சுகம் பெறச் செய்பவள் தாரம். தாய் பிற்றின் தாரம் தான் ஒருவனுக்கு ஆதாரம். இன்று முதல் சிவகாமி உனக்கு ஆதாரமாக இருந்து குடும்ப பாரத்தை ஏற்றுக்கொள்வான். பள்ளி வேறும் சமக்கியமா இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம்.